பொறுத்தருள வேண்டும். ஆமா, ஈஸ்வரியால் செய்த குற்றத்தை இறைவா பொறுக்க வேணும் ஐயா. ஐயோ, கொண்டவள் செய்த குற்றங்களை கொண்டவரே நீங்கள் பொறுத்தருள வேண்டும். காத்தருள வேணுமா? ஏ பார்வதி, என்ன நீ செய்த குற்றங்கள் யாவையும் நான் உன்னை மன்னித்தேன். ஆமா, ஆனாலும் என் கண்களை மறைத்து பரிசோதித்தது உனக்கு பெரிய பாவம். இந்த பாவத்தை தீர்க்க இதற்கு முன்பாக 12 வருஷமா நீ என்னை பிரிந்திருந்தாய். ஆனால் இன்று எனக்கு நீ ஒரு நாளைக்கு 12 விதமாகிய மலர்களாலே கொண்டு வந்து 12 கூடை மலர்களை கொண்டு வந்து எனக்கு நீ பாத பூஜை முடிக்கணும் என் பக்கத்திலே இருந்து நீ பகவானை பாத பூஜை முடிக்கணும் என்று ஆண்டவனாக சிவபெருமாள் சொன்னபோது ஆண்டவன் நெற்றிக்கண்ணை திறந்த மகிமையினால் இறைவனுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. ஆண்டவன் வேர்வை பூமியில் விழுந்துதானா இந்த உலகம் தாங்காது என்று சிவபெருமாள் 1008 ஜடாமுடியிலே ஒரு சடையை எடுத்தார். ஆண்டவன் வேர்வையை துவத்தினார். ஒரு கரையாக வளைத்தார். அதனை ஒரு கடலாக பிறவி செய்தார். அந்த கடலுக்கு பகவான் பேர் நாமத்தை கொடுக்கின்றார். ஒன்றாம் கடல் உப்பு கடல், ஒன்றாம் கடல் உப்பு கடல், இரண்டாம் கடல் கருங்கடலா, மூன்றாம் கடல் முத்துக்கடல், நாலாம் கடல் நல்ல தண்ணீர், ஐந்தாம் கடல் பஞ்சக்கடல், ஆறாம் கடல் ஆழக்கடல், ஏழாம் கடல் எண்ணெய் கடல், எட்டாம் கடல் திட்டுக்கடல், ஒன்பதாம் கடல் அதுதான் ஓவிய பெருங்கடலா, பத்தாம் கடல் பால் கடலா, பால் கடலுக்கு அப்பாலே பழங்கி வரண பாறை ஒன்று பாங்குடன் அமைந்திருக்க அந்த நல்ல பாறையிலே படந்ததோர் ஆலமரம், ஆலமரம் காற்றடித்து கரையாம்புற்று அங்கே ஓங்கி நல்ல வளர்ந்த புத்தி அதிலே 1000 வாசல் உண்டு. ஐயா ஓங்கி வளர்ந்த புத்தி சுவாமி அப்பேற்பட்ட புற்றுக்குள்ள யாரெல்லாம் வாழ்ந்து வாரார். சென்னாகும் கருணாகும் கண்ணாடி விரிசுகளா எல்லாத்துக்கும் ராஜா ராணி நாகராஜ மன்ன வேணும் மனமகிழ்ந்து குந்தவனும் தேவியுமா நாகலோகப்பட்டணத்தில் குணமுடனே வாழ்ந்து வாரார். எல்லுக்கு என்னை போல பெரிய தோழர் போலும் பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார். அகமு நல்ல சதையும் போல நலமுடனே நலமுடனே வாழ்ந்து வாரார். நாகலோகத்திலே 10வது கடலுக்கு அப்பால் பழுங்கி வரண பாறையிலே படந்ததோர் ஆரமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையாம்புற்று வளர்ந்திருக்கிறது. அப்பேற்பட்ட புற்றுக்குள்ளே யார் வாழ்ந்து வருகிறார்கள்? சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விரிசுகளோடு இவர்களுக்கெல்லாம் ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணி வாழ்ந்து வருகிறார்கள். உடம்பெல்லாம் பாம்பு ரூபம், தலையெல்லாம் மனித ரூபங்களாக வாழ்ந்து வரும் இவர்களை
ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய உமா மகேஸ்வரியால் பார்த்தார். உடம்பெல்லாம் பாம்பு ரூபமாக, தலையெல்லாம் மனித ரூபமாகவே இருக்கும். இப்படி ஒரு அம்சத்தில் இருக்கிறார்களே, இவர்கள் மண்புத்துக்குள் வாழ்ந்தா மகிமை கிடையாது. ஆகையினால் தெய்வ தச்சர்களை வரவழைத்தார்கள். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொடுத்தார். அப்படி மாட மாளிகை கூட கோபுரத்துக்குள்ள அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? ஏழரையாம் கோபுரமா, ஏழரையாம் எதிரே ஒரு மண்டபமோ, சுழரையாங்கமோ, சுத்தி கட்டும் மாளிகையோ, மண்டபமா மடப்பொழியா, காவலர்கள் களஞ்சியம் திரவியம், ஆணை கட்டும் ஜாவடியா, துந்தி கணபதிய அருள் புரிவாய், கணபதியே அருள் புரிவாய். நாங்கள் குறைகள் பாட ஹலோ அங்கு நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி பண்ண பண்ணும் தேவையும் வாழ்ந்து வரும் நாளையிலே சொத்தால குறைவுமில்லை, சுகத்தாலே பாலால குறைவுமில்லை, பாலாலே பாக்கியத்தால் தாழ்வுமில்லை. அங்கே மண்ணால குறையும் இல்ல, குறையும் மனையால தாழ்வும் இல்ல, பொன்னால குறைவும் இல்ல, பொன்பொருளால தாழ்வும் இல்ல. நாகராஜன் இடமாதியில நாகக்கண்ணி பின்ன வேளும் ராஜமண்ணா ராஜமண்ணா யஜமானே ரஜகிளிய, யஜமானே ரஜகிளிய. ஐயா யஜமானே ரஜகிளிய. சுவாமி நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி மன்னவனும் தேவியுமா பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருங்கவலை அதிகம் கொண்டா, மதலை ஒன்று வேணும் என்று மன வருத்தம் அதிகம் கொண்டோ, குழந்தை ஒன்று வேணும் என்று, குழந்தை ஒன்று வேணும் என்று கொடுங்கவலை கொண்டா. நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணிய அழுது புலம்பினா, என் கணவா ராஜமன்னவா, நாகலோகத்திலே என்னை மலடி மலடி என்று மக்கள் பேசுவார்களே, சரி கிரிசி மலடி என்று இனத்தாரெல்லாம் பேசுவார்களே, சொல்வார்களா? மலடானை மன்னா, என் நாட்டில் வேற மலடில்லையா, என் கணவா ராஜம் மன்னா, ராஜம் கணவாராஜோ மன்னாரா யஜமானே ரஜகிளிய, கையால வளர்த்ததோரே வளர்த்ததோரே ஆராம்பசு மலடும் மாச்சு ஏனாத கிளாரி ஒன்று எருமையுமே மலடாச்சு குப்பையில மேய்ந்து வரும், ஐயா மேய்ந்து வரும், கோழியும் மலடாச்சு போட் போட் போட்
கண்ணக்காடெல்லாம் மேய்ந்து வரும் கடுவாய் கூட மலடாச்சு வாசலில் வைத்த மரம் வாழை மரம் பூக்கலைய அந்த முற்றத்தில வைத்த மரம் முருங்க மரம் பூக்கலைய கூட வைத்த தென்னம்பிள்ளை அது கொல உலையா காய்ச்சிருக்கு ஏன் பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை அது பாரி போயிருக்குதையா பாவி கையால வைத்த மரம் பாவி கையால வைத்த மரம் அதுல பால கூட வரவில்லை மண்ணா எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்கு மரம் ஏலக்கா காயாமல் எனத்திலையும் தாழ்வானே ஏலக்கா காய்ப்பதப்போ ஏலக்கா காய்ப்பதப்போ நான் எனத்தாரோட ஐயா சாலையில ஒரு மரமோ சாதிக்காயும் சாதிக்கா காயாமல் சனத்திலையும் தாழ்வானே சாதிக்கா காய்ப்பதப்போ சாதிக்கா காய்ப்பதப்போ நான் ஜனத்தாரோட சனத்தாரோட சாரோடப்போ நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி கண்ணீரும் கவலையுமாக அழுது புலம்புகிறாள். ஆமா என் மன்னா மணவாளா மகடமுடி ராஜமன்னா ராஜமன்னா குடும்பம் தலைக்கணுமானா நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கணும் இருக்கணுமா வம்சம் தலைக்கணுமானா வாரிசு இருந்தா தான் இன்னார் மகன் இன்னாரு இன்னார் பிள்ளை இன்னாரும் பாங்க. ஆமா பேர் சொல்லும் பிள்ளை அதுவே நம்மளுக்கு வாழை அடி வாழை மன்னவா மணவாளா ஏன் மன்னா எனக்கு குழந்தை இல்ல. ஆமையா கண்ணீரும் கவலையும் ஆகிய நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்க நவராஜோ மன்னா எஜமானே ரஜகீழிய கண்ணு நல்ல புளிய மாறோ அவரோடு ஆலமாறோ கண்ணிலையும் காயாமோ அவரோடு என்ன பலம் ஐயா பிஞ்சி புளிய மாறோ பின்னாலோடும் ஆலமாறோ நாம் பிஞ்சிலையும் காயாம பின்னாலோடி என்ன வரோ பருவ புளிய மாறோ பழம்பழுக்கும் ஆலமாறோ பாதவத்தினாக கண்ணி பருவத்தில காயாம பருவத்தில காயாமோ நாம் பழம்பழுத்து பழம்பழுத்து மன்னா என் கணவா ராஜ மன்னா எஜமானே ரஜகிளிய இந்திரனாருடன் பிறந்தா இருசி என்றும் பேரு கேட்டு மஞ்ச வைத்த பிஞ்சிரங்கும் மணல் போட்டா நாம் மந்திரியுடன் பிறந்தா மலடி என்று பேரும் கேட்டு மல்லி ஒரு வாத்தி மலையாளம் பேருவாதி மன்னவரே மணவாளா
பள்ளி வைத்து பூசை செய்ய பதல இல்லமா பாவி கொழுந்து ஒரு வாதி குற்றாலம் பெருவாதி கொண்டவரே மணவாளா கொழுந்தெடுத்து பூசை செய்ய கொழுந்தெடுத்து நான் குழந்தை இல்லாவே ஏ நாகக்கண்ணி அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருமும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவன் அருள் இருந்தா 60 கப்பாலையும் பிள்ளை இருக்கும் இறைவனுடைய அருள் இருந்தா 70க்கு மேலையும் குழந்தை கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அம்மா மன்னா பட்டம் தவறுனா நஷ்டம் தானே பட்டத்தோடு மழை பொழியனும் பருவத்தோடு விதை விதைக்கணும் என்பார்கள் மன்னா ஏன் இறைவன் நாமளுக்கு ஏந்தும் பிள்ளை ஒன்று கொடுக்கலை ஐயா என்கணவா ராஜமன்னா என்கணவா ராஜமன்னா ஏ எஜமான ரஜகிளிய யாருடைய சோதனையோ யமனுடைய தீவினையோ காலத்தோட விதி பயனோ கடவுளுட சோதனையோ ஊழியில் விதி பயனா உடையவன் சோதனையா நாம் முன் செய்த பாவந்தானா முடிந்ததோ இப்பிரவில் பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார் முதல இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரவே மாட்டார் குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார்கள் வரவே மாட்டார் என் சாமி மன்னவரே கொத்தை குறைத்தேனா புறமர கலந்தேனா ஐயப்பட்டர நெல்லாதில பதற கலந்தேனா வாட்ட நாளி மரக்கா போட்டு போட்டளந்த தோசை உண்டா அவை அடித்தேனா அந்த நிறைய சினேனா வைத்தார்கள் அடைக்கலத்த நான் வயிறறிய செய்தேனா அண்ணா வாங்க வந்தவர அடுத்து வர சொன்னேனா தாயில்லா பிள்ளைகளை தலையதில அடித்தேனா மாதா இல்லா மதளைகளை மண்டையில கொட்டினேனா என் கணவா ராஜமன்னா குத்தின உலக்கையை தான் குறுக்க போட்டு தாண்டினேனா கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து நான் வித்தேனா ஐயா கறந்த பாலதில கலப்படமும் செய்தேனா என்கணவா ராஜமன்னா என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தோ ஐயா இதுவரைக்கும் இல்லை இல்ல எனக்கு மழை பெய்த முற்றத்தில மண்ணளைய முதல இல்ல மண்ணளைந்த கையாலே மடிபிடிக்க மைந்தனில்ல நிறகுடத்து தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்ல ஐயா குறகுடத்து கோரி வைக்க எனக்கு பட்டியிலே வாரி உண்ண இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண நான் கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்ல
நாம் பெண்ணா பிறக்கணுமா பூமியில வாழலாமா என்க நவராஜ மன்னா மன்னா பிறக்கலாமா ஏ மன்னா மணவாளா மணவாளா பெண்ணாக நான் பிறக்கும் முன்னே ஒரு மண்ணாக பிறந்தனில்லையே மண்ணா பிறந்திருந்தா மண்ணெடுக்கும் குலாளர் மக்கள் வந்து மண் பிசைந்து பாண்டம் செய்வார்களா வெந்ததோ வேகலையோ என்று சொல்லையிலே சுட்டெடுத்து மோதிர விரலால் என் மண்டையில் கொட்டி பார்ப்பார்கள் அதற்கும் இல்லாமல் இதற்கோ நான் பெண் பிறந்தேன் ஐயா மண்ணா பிறக்கும் முன்னே ஒரு கல்லாக பிறந்தனில்லையே கல்லாக பிறந்திருந்தா கல்லடிக்கும் விசுவர்கள் கல் சிலை அடித்து என்னை கடவுள் என்று கண்டசனம் வணங்குவார்கள் கோடா கோடி அதற்கும் இல்லாமல் நான் இதற்கோ பெண் பிறந்தேன் மன்னவா நான் இருந்த இழப்பமையா இறந்தாலும் என் கணவராஜ மன்னா வாழ்ந்தா இழப்பையோ வாழ்ந்தாலும் நாம் ஆண்டாலும் நாம் அடைந்தாலும் குத்தமில்லை அம்மா நாகக்கண்ணி பிள்ளை இல்லாமல் ஏன் அம்மா நாம் புலம்பி தவிக்க வேண்டும் கண்ணீரும் கவலையுமா இருக்கியா குழந்தை வேணுமானா தீராத வினைகளை தெய்வம் தான் தீர்க்கும் என்பார்கள் ஆமா அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா கோயிலா வந்து கும்பிடுவாங்க சாதகம் பார்ப்பாங்க சரி உடையாம்புலியிலே முப்படாதி அம்மாளை வணங்குவாங்க ஆமா திருச்செந்தூர் முருகப்பெருமாளை கும்பிடுவாங்க காசி ராமேஸ்வரம் கன்னியாகுமரின்னு போய் தீர்த்தம் ஆடிட்டு வருவாங்க கோயில் இருக்காது கும்பிடாத தெய்வம் இருக்காது அந்த காலம் பிள்ளைகளுக்கு அவ்வளவு தவம் இருந்து குழந்தை வேணும்னு பெத்தெடுத்தாங்க பிள்ளை இல்லாம அந்த காலம் புலம்பினார்கள் இப்ப பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு புலம்ப வேண்டியது இருக்கு என்ன செய்ய முடியும் அதுவும் பொட்ட பிள்ளை கூட ஒரு பொட்ட பிள்ளைன்னா ரொம்ப சங்கடப்பட வேண்டியது இருக்கு தங்க விலை 10,000 ரூபாய் ஒரு கிரா ஆமா அப்புறம் விற்க முடியாது அந்த காலத்துல ஒரு கோட்டை ஆமா நெல்லு 2 மூடை நெல்லை வித்தா ஒரு பவன் தங்கம் எடுத்துடலாமா 2 மூடை நெல்லு வித்தா மாசூல் விளைஞ்சதுன்னா ஒரு குமரையே கரை சேர்த்துடலாம் ஆமா அப்ப மாசூல் விளைஞ்சிருக்கலாம் அப்படி இப்போ என்ன வருஷத்துக்கு 50 மாசூல் விளைஞ்சாலும் கரையேற்ற கஷ்டமா தான் இருக்கு விலைவாசி போற போக்குல ஒண்ணுமே எடுக்க முடியாது போச்சுலா என்ன செய்ய ஆமா அதனாலே மன்னா நாம் இருவேர்களுக்கும் பிள்ளை வேணுமானா என்ன செய்யணும் என்னையா ஆண்டவனாகிய சிவனை எண்ணிய அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவம் இருக்க வேண்டும் ஆமா அப்படியே ஆட்டுமென்று அப்படியே நாகராஜன் மன்னவனும் தேவியும் நாகலோகப்பட்டணத்து இருவேரும் ஒன்று கூடி குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்து திருநீற்று காப்பன் நாகலோகப்பட்டணத்தில் மாணிக்க புத்துக்குள்ள மன்னவனும் தேவியுமா புத்துக்கு முன்னாலே தவம் இருக்க வேணும் சார்ந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டார் சந்தனத்தால் கோலம் போட்டார் ஐயா தரை மெழுகி அவர்கள் பாலால தரை மெழுகி பன்னீராலே கோலம் போட்டு நாகராஜ நாகக்கண்ணி மாவால தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டு ஐயா கோலம் போட்ட இடமாதில குருத்து வாழை இலை விரித்தார் ஒரு நாயகரை பிடித்தாரே நிறநாளி நிறமறக்க தேங்காய் பழம்
தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமதியில கொண்டவனும் தேவையுமா பிள்ளை ஒன்று வேணுமென்று பெருந்தவமும் இருந்து வாரா மதலை ஒன்று வேணுமென்று மறுவித்தவன் இருப்பாரா குழந்தை ஒன்று வேணுமென்று குழந்தை ஒன்று அவர்கள் கொடுந்தவமோ அவரு கொடியாத்தாவா அவர்கள் உண்ணாமல் உறங்க உடையவனே அண்ணன் தண்ணி ஆண்டவனே ஈராறு வருடகாலம் இருந்தவோ செய்துவாரா செய்துவாரா நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஈராறு 12 ஆண்டு கால வரைக்கும் ஏந்தும் பிள்ளைக்காக இருவேர்களும் ஒரு முகமாக இருந்து கொண்டு வருஷம் 12 ஒரு வாரிசுக்காக தவம் இருந்து வருகிறார்கள். உண்ணாமல் உடையவன் பகவானே அண்ணோம் தண்ணியதே ஆண்டவன் திருப்புகழ் ஆரோகராரணே அரணே என்று அரணர் நாமத்தை சொல்லுவாரா சொல்லுவாரா அரண என்றோ சொல்லோ வாரா ஐயா சிவனே நல்ல சிவனர் நாமத்தை ஒருவரிடம் தவம் உடையவன் பகவானோ இல்லையா 2 நல்ல வருடகாலும் ஈசன் சிவபெருமான் இல்லையா 3 நல்ல வருடகாலும் ஐயா முக்கண்ணன் பகவான் வரவோ இல்லையா வரவே இல்லை வருடகாலோ வரவோ அங்கே 4 வருடமாச்சு நான்முகனும் வரவும் இல்லை 5 நல்ல வருடமாச்சு அரணாரும் வரவும் இல்லை 6-7 வருடமாச்சு ஆதி பகவானும் வரவும் இல்லை 7-8 வருடமாச்சு ஈஸ்வரனும் வரவும் இல்லை 9-10 வருட காலம் உடையவனும் வரவும் இல்லை 10-12 வருடமாச்சு 12 வருடமாச்சு ஆதி பகவானும் வரவே இல்லை ஆதி பகவானும் வரவும் இல்லை அப்படி
அப்படி ஆண்டவனை என்னே வருஷம் 12 தவம் இருந்தார்கள். ஆமா. இந்த சிறப்பான வேளையிலே சரி பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்த அதலை உருவாக்கி அதிலே 10 வயது சிறுவனையும் அதிலே முனிக்கொப்பிலிருந்து அடிக்கொப்பை வெட்டுமாறு செய்தார். தேவி பார்வதி உலகமெல்லாம் படியிழந்து ஆமா. ஆண்டவா இறைவா, ஆண்டவன் ஞானத்தால் பார்த்தார் கண்ணன் வேலை என்று பகவான் தெரிந்து கொண்டு ஆமா அம்மா ஏ பார்வதி, ஏ ஈஸ்வரி, இவனை காப்பாற்ற என்னால முடியாது. ஏன் முடியாது? அவனுக்கு விதி முடிந்து விட்டது. அந்த விதியெல்லாம் அதிகால வாழக்கூடியவர்கள் தான் வாழ்வார்கள், சாவக்கூடியவர்கள் செத்தே தீர்வார்கள். ஆமா. அதனால இவனை என்னால காப்பாற்ற முடியாது. சரி. அன்று எழுதின எழுத்தே அழிச்சு எழுத முடியாது. முடியாது முடியாது. பிரம்மா எழுத்த பிரிச்சு நம்மளால எழுத முடியுமா? முடியாதா முடியாதா. அதனால வா போகலாம்னா. ஆமா. ஆண்டவா இறைவா, இவனை காப்பாத்தலைன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு அடி எடுத்து நவள மாட்டேன். அப்படின்னா ஒண்ணு சொல்லுதேன் கேளு. என்னடா? அவன் அடைய கிட்ட நெருக்கிட்டான். ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் கீழே விழ போறான். உப்போடு கொலையோடு வருவான். அப்படி விழும்போது அம்மானு விழுந்தா நீ போய் காப்பாத்து. ஆமா. அப்பான்னு விழுந்தா நான் பகவான் போய் காப்பாத்த. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஐயா தம்பி அவனுக்கு ஆத்திரம் பொறுக்க முடியல. தம்பி மணியை கொஞ்சம் குறை. அடைய கிட்ட நெருக்கிட்டான். ஆமா. கீழே விழுந்தானே. ஆமா. அம்மான்னு விழுந்தானா இல்ல அப்பான்னு விழுந்தானா? என்ன சொன்னா? அம்மான்னு விழுந்தா தான் பகவான் பார்வதி காப்பாத்திருப்பா. சரி. அப்பான்னு விழுந்தா பகவான் காப்பாத்திருப்பாரு. காப்பாத்திருப்பாரு. அவன் அம்மானு சொல்லாம அப்பான்னு சொல்லாம அவன் என்ன சொல்லியிருப்பான்? என்ன சொல்லியிருப்பான்? எவனா கொப்போடு கொலை தலை உப்பர வர மத்தியடா. ஓ மாமா என்ன சொல்லியிருப்பான்? அது என்ன பேக்கு பல்ட்டி? அப்படின்னா அந்தரத்துல வருவான். அந்தரத்துல பின்னால பார்த்து பல்ட்டி அடிப்பாங்க. தலகுப்புற வருவான். தலகுப்புற கிளம்பி வருவாங்க. அவர் காலத்துல அவர் வயசுல அந்த விளையாட்டு நிறைய விளையாட போய் தானே இப்படி இருக்காரு. ஆமா. கீழே விழுந்தவன் எப்படி விழுந்தான்? ஐயையோ நான் செத்தேன்னு விழுந்தான். ஐயோ வாக்குச்சனியும் போக்கல. வாக்குச்சனியும் போக்கல. ஏ பார்வதி ஈஸ்வரி, அம்மானு விழுந்திருந்தா நீ காப்பாத்திருப்ப, அப்பான்னு விழுந்திருந்தா நான் காப்பாத்திருப்பேன். ஆமா. அவர் 2மே சொல்லாம செத்தேன்னு விழுந்தான். செத்துட்டான். வா போகலாம்னா. அவனுக்கு விதி முடிஞ்சு வச்சா. பார்வதா தேவி மன வருத்தம் கொண்டாள். ஆமா ஐயா. ஒரு இடத்துல ஆண்டவன் ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்காட்டலும் இதுக்கு பதிலு நாமல் யாருக்காவது குழந்தை கொடுத்தாக வேணும் அல்லவா? அகலோகம் வழியாக நாகலோகம் வழியாக பகவானும் பார்வதியும் இருவேரும் மாறபோது மாணிக்க புத்துக்குள்ள நாகராஜ நாக கண்ணி ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக என்று இருவேரும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தார்கள். அதை அறிந்தாளே பார்வதியா அரணாருடைய இடமதிலே ஆண்டவ பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ பகவானே பரம்பொருளே நாகராஜ நாகக்கண்ணை இருவேரும் மாணிக்க புத்துக்குள்ளே எதற்காக தவம் இருக்கின்றார்கள்? ஏ பார்வதி, நாகராஜ நாகக்கண்ணைக்கு மாட மாளிகை கூட கோபுரங்கள் இருந்தாலும் சொத்து சோகம் மண்ணு மனையெல்லாம் இருந்தும் பிள்ளை இல்லை அம்மா. பிள்ளைக்காக இவ்வளவு பெரிய தவம் இருந்து வருகிறார்களே இவர்கள். அவங்க என்ன மாட மாளிகை கூட கோபுரமா கேட்காங்க? உலகத்திலே சிறந்த கனி மதலை கனி. எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு தோப்பு இருக்கு, எத்தனை லட்சம் வச்சிருக்கீங்க, பேங்க்ல எவ்வளவு பணம் போட்டிருக்கேன் யாரும் கேட்க மாட்டாங்க. கிடையாது. எத்தனை குழந்தைகள் இருக்கு, உன் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. 35 வயசு வரைக்கும் உன் பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்காம்பாங்க. 40 வயசு ஆயிடுதுன்னா பேரம் பேத்தி எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்க. ஆமா, 55 60 வயசு ஆயிடுதுன்னா பூட்டம் பூட்டி எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு கேட்பாங்க. அந்த காலம் 55 வயசுக்கு மேலதான் பிள்ளைகள் நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. இப்ப 55 வயசுல பூட்டி நல்லா இருக்காளான்னு கேட்காங்க. பாத்துக்கோ.
இப்ப காலம் எங்க போயிருக்கு பத்தியலா? காலம் வேகமா போய்கிட்டு இருக்கு. விஞ்ஞானி சுத்திக்கிட்டு இருக்கப்போ. ஆமா. கடிகாரத்துல முள்ளு ரொம்ப அவசரமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால பேரம் பேத்தி சும்மா இருக்கா. அந்த காலம் 28 வயசு 30 32 வயசுக்கு மேல கல்யாணம் முடிச்சாங்க. ஆமா. இப்ப 32 வயசுலயே பொட்ட பிள்ளை இருந்தா கட்டி கொடுத்துருந்தாங்க. சம்மந்தம் பண்ணிருந்தாங்க. ஆமா. அப்ப 55ல பூட்டி எடுத்துட வேண்டியதுதானே. ஆமா, அது வேறதுக்கு தானே. வேற வேணுமில. அதனாலே நாகராஜன் நாகக்கண்ணி பிள்ளைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். அம்மா இருக்கணுமா? நிச்சயமாக நாமல் பிள்ளை வரம் கொடுத்தே ஆக வேண்டும். கண்டிப்பா கொடுக்கணும். பிள்ளைன்னா என்ன சக்காபக்கா வியாபாரமா? பாவம் புள்ளியத்தை பார்த்து பாப்பாவா படக்கணும் தூக்கி மடியில வச்சுக்கிட நான் வச்சுக்கணும் கொடுக்க. இல்ல கடையில விற்க கத்தரிக்காய் வாழைக்காவா காய்க்கில வேங்காந்து கொடுக்க அப்படி கொடுக்க முடியுமா? அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தை பார்க்கணும். ஆமா. பாவம் புண்ணியம் பார்க்கணும்னா எங்க போனோம்? பாவநாசத்துக்கு தானே போனோம். அங்க பாவத்தை தொலைக்க. ஆமா. புண்ணியத்தை பார்க்கணும்னா புண்ணியத்தை பார்க்கணுமா மேல செம்பாதேவிக்கு போனோம். அதான் பெரிய புண்ணியதெல்லாம். காய்க்கில எவ்வளவுயா? ஆமா. காய்க்கில எவ்வளவு புண்ணியம்? அப்படியா? குளிச்சா புண்ணியம் வந்துருமோ? புண்ணிய தலங்கள் அதெல்லாம். அப்ப குளிக்கலன்னா புண்ணியம் வராது. அந்த புண்ணிய தலங்கள்ல போய் முங்க. அதுக்கு தான் தாளக்காரர் 3 நேரமும் குளிக்காரு போலுக்கு. ஆமா. நானும் பார்வதியும் கைலாசம் ஓடி வந்து சீரா கணக்கெழுதும் சித்திரபுத்திரனை நாரு சிவனாரும் அரவழைத்து வாருமையா சித்திரபுத்ரா வாருமையா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. அப்பா சித்திரபுத்ரா, நாகலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜ நாகக்கண்ணிக்கு பிள்ளை இல்லாம இருவேர்களும் பெரும் தவங்களை செய்து வருகிறார்கள். அப்பா அவர்கள் இருவேர்களுக்கு ஏன் பிள்ளை இல்லைன்னு சாதகத்தை பார்க்கணும். சித்திரபுத்திரன் ஐநார் சொன்னார், ஆண்டவா பகவானே சிவசிவா, நாகராஜ நாகக்கண்ணிக்கு இந்த ஜென்மத்திலே குழந்தை கிடையாது. ஏன் கிடையாது உங்களுக்கு? நாகராஜன் முன் ஜென்மத்தில் வன வேடுவனாகவே பிறந்தார். ஆமா. காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது 10 மாத சூல்மானை அம்பாள் எய்து கொன்றார். அப்படியே பானம் போட்டு வதம் முடிச்சார்கள். ஆனாலும் பரவாயில்லை, மான் வயிற்றில் வளர்ந்த பெண் சிசுவை அழைத்திருக்கிறான் சண்டாளப்பாவி. ஆமா. அதனால அவனுக்கு பிள்ளை வரமே கிடையாது. அந்த அம்மா இருக்காளே நாகக்கண்ணி, ஆமா, முன் ஜென்மத்திலே அவள் மருத்துவச்சியாகவே பிறந்து. மருத்துவச்சினா யாரு? அந்த காலம் ஆஸ்பத்திரி ஊசி மருந்தெல்லாம் ரொம்ப கிடையாது. ஆமா, அந்த காலத்துல யாது அற்ப சொற்பமா அந்த காலத்துல இருக்குமா. அவளை கை மருந்து தானே. கால்வாசி அந்த காலம் நாட்டு வைத்தியம் கை மருந்து தான் நிறைய படியிருக்காங்க. ஆமா. அப்போ என்ன அந்த காலம் வந்து அவளை கை மருந்து தான். இப்ப காய்ச்சி அடிச்சாலும் ஊசி தான், மண்டை அடிச்சாலும் மாத்திரை தான் வாங்கி போடுவோம். அப்போ காய்ச்சி அடிச்சா விஷக்குடின்னு போட்டு குடிப்பாங்க, பத்தரிச்சு தலையில பூசிக்கிடுவோம். இப்போ அப்படி பூசினா கேட்குமா? கேட்காது. அப்போ இப்போ உள்ள வைத்தியத்துக்கு தகுந்தபடி ஊசி போட்டால் தான் கேட்கு, இல்லைன்னா கேட்காது. 2 மருந்துமே கேட்கும். நாட்டு வைத்தியம் கொஞ்சம் நாளாகும், உடனே கேட்கணும்னா இங்கிலீஷ் மருந்து. அதனால மக்களுக்கு எது எது சௌகரியமோ அதுக்கு தக்கன வைத்தியம் இருக்கு. அந்த கால வைத்தியம் இப்ப யாரும் பார்க்க கிடையாது. அப்ப வந்து இவ்வளவு ஆஸ்பத்திரி ஏன் இல்லைன்னா அப்ப இவ்வளவு நோய் கிடையாதுல. ஓ, நெருள் இப்ப வந்து நெருள் பெருத்து போச்சு, நோய் கிடையாது. இப்ப என்னென்ன நோய் இல்லாமோ கண்டுபிடிக்காங்க. ஆமா. டீசல் போடாமலே பிரஷர் ஏறுது. ஆமா. என்ன பரவே அப்ப அந்த நோய் யாரு பிரஷர் உண்டா சோறு உண்டா அதெல்லாம் கிடையாது அந்த காலத்துலலாம். டாக்டர் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்மளுக்கு மயக்கமா இருக்குதுன்னா நம்ம என்ன நினைக்கும்? என்ன நம்மள சாப்பிடாம இருக்க போய் தான் கிறக்கமா இருக்குன்னு நம்ம நினைக்கும். ஆமா. ஆனா டாக்டர்கள் என்பது ஒரு தெய்வ அவதாரம், கடவுள்னே அவங்கள சொல்லணும். ஆமா, ஆமா, உண்மைதானே. நம்மளுடைய நாடி பிடித்து பார்த்து நம்ம உடம்புல என்னென்ன நோய் இருக்குன்னு கிளீனா சொல்லிடுறாங்க. அவங்க அதுக்கு தானே படிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த வைத்தியம் பார்த்தாங்கன்னா இப்போ உள்ள MBBS
ஆமா கேக்கும். வைத்தியம் பார்த்தா நம்மளுக்கு நோய் கேட்டுக்கிடுதுல ஐயா. ஆமா நரம்புல. அப்ப அவங்க தான் நம்மளுக்கு கடவுள் அவதாரமாக ஆமா பூலோகத்தில் உள்ள கடவுளே டாக்டர்னே நம்ம சொல்லலாம். நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிடணும். ஆமா நோய் கூட கூட ஒவ்வொரு டாக்டரும் அது வைத்தியத்துக்கு கண்டுபிடிச்சு டாக்டரும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி வைத்தியம் பார்த்தா கேட்கத்தானே செய்யுது, மக்களை காப்பாத்தணும்னு. ஆமா அப்ப அந்த காலம் இவ்வளவு பெருசா கிடையாது. கிடையாதா? அப்ப ஒரு கர்ப்பவதி பெண்ணு வீட்டுல இருந்தாங்கன்னா அந்தியும் சாயந்தரமும் மருத்துவச்சி கைபிடிச்சு பாப்பா. காலையில வருதாரா சாயந்தரம் வருதாரா? அந்த மருத்துவச்சி கைபிடித்து பார்த்து அந்த பெண்களுக்கு அந்த அம்மா மருத்துவம் பார்த்ததினால் அவங்கள மருத்துவச்சி அப்படின்னு அழைச்சாங்க. அவங்கதான் மருத்துவச்சியா? வைத்தியம் பார்த்ததனால் அவர்களை வைத்தியர் என்று அழைத்தார்கள். ஆமா அப்பேற்பட்ட மருத்துவச்சியாகவே பிறந்து 7-8 குழந்தைக்கு கருமருந்து கொடுத்து கருவை கலைத்தாளாம். கலைச்சிட்டாளா? அவளும் ஆமா தொழிலுக்கு யாரும் விரோதமா நிக்க மாட்டாங்க. ஆமா இந்த கருவை கலைக்கிறது யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. அது யாரு ஒத்துக்கிடுவா? நம்ம ஆஸ்பத்திரிக்கே போனாலும் சரி டாக்டர் ஐயா டாக்டர் அம்மாலும் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆமா 2 குழந்தை இருக்கு, 3வது பிள்ளை பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ன்றுவாங்க. பெரிய பாவங்களா அது? அதனால அப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா ஆனா நாகக்கண்ணி முன்சமத்திலே சரி சந்தர்ப்ப கால சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஆமா 7-8 குழந்தைக்கு கருமருந்தை கொடுத்து கருவை கலைத்தார். கருவை கலைச்சிட்டாளா? அதனால அவளுக்கு குழந்தை இல்லையா? உத்தரவாக்கியம் கிடையாது. பார்வதி பார்த்தா என்னை மாதிரி ஒரு பெண்ணும் தானே, ஏ அப்பா பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும் ஐயா. ஆண்டவா இறைவா, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அங்கையருக்கு மனமிறங்கி முதலை வரம் கொடுக்கவே, பெண்ணுக்குத்தான் மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே. ஆதிசக்தி சொன்ன போது, ஆதிசக்தி போதே ஆண்டவன் அது சொல்வா. ஆண்டவரோ ஏ அம்மா அம்மா பார்வதி, ஆண்டவன் வார்த்தைகள் நாகக்கண்ணி பெண்ணவள் உனக்கே தெரியும். சித்திரபுத்திர நைனார் சாதக பலன் என்னன்னு பார்த்தாருன்னு. ஆமா பாவம் செய்த போதும் அவர்களுக்கு எப்படி அம்மா பிள்ளை வரம் கொடுக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி புத்திரவாக்கியம் கொடுக்க முடியும்? என்னை போல் பெண்ணல்லவோ பெண்ணல்லவோ இருக்காளே அருந்தவமோ மங்கைக்கு மனமிறங்கி முதலை வரம் கொடுக்க வேணும், கண்ணிக்கு மனமிறங்கி மனமிறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும். கை குழந்தை கொடுக்க வேணும். அந்த பார்வதியும் சொன்ன போது பகவானும் எது சொல்வார்? எடியம்மா பார்வதிய ஏந்தும் பிள்ளை கொடுப்பதை இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா, என்னால முடியாதம்மா. ஆண்டவன் சொன்ன போது அம்பிகைய பார்வதியா, பகவானே பரம்பொருளே நீங்கள் இவ்வம் கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன். சிவனாரும் கொடுக்காவிட்டா சிவனாரும் சிவசக்தியவா நான் கொடுப்பேன். சத்தினாலும் நான் கொடுப்பேன். ஆண்டவா பகவானே பரம்பொருளே, நீங்கள் கொடுக்கல யானான் நிச்சயமா நான் கொடுப்பேன் ஐயா. ஆமோ பகவான் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன். சிவனார் கொடுக்காவிட்டால் சிவசக்தியால் நான் கொடுப்பேன் ஐயா. அவன் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள், சாட்சாதி பகவான், ஏ பார்வதி
நாகராஜ நாகக்கண்ணி இருவேரும் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆமா, அவர்களுக்கு என்னை மீறி நீ குழந்தை வரம் கொடுக்க வேணுமானா சொல்லா, அவர்களுக்கு நீயே பிள்ளையாக பிறக்க வேண்டும். போ 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 போ. அன்னதானம் ஆமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா, அன்னதானம் சாப்பாடு பந்தி பழுமாறி கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடக்கூடிய பக்தர்கள் இல்லாத அன்னதானத்துல போய் கலந்து கொள்ள மாட்டேன். ஆமா, அன்னதானத்திலே போய் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அன்னதானம் சாப்பாடு எல்லாம் வச்சாச்சு. சாமி வரட்டும்னு இருக்க வேண்டாம். வரவங்களே சாப்பிடக்கூடாது, சாப்பிட பசியை காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். பசியோட சாமி கும்பிடக்கூடாதா? ஆமா, பசியோட சாமி கும்பிடக்கூடாது. ஆமா, ஏமனா என்ன வயிறு நிறைஞ்சதுன்னா மனசுல நிறைவு இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லலாம். அதாவது சாமி கும்பிடும்போது நம்ம என்ன நினைப்போம்? என்ன திருப்தியா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. பூசை எத்தனை மணிக்கு நடந்தா என்ன, நம்ம வயிறு நிறைஞ்சாச்சு அப்படின்னு முப்படாதியம்மா மேல நம்மளுக்கு சிந்தனையா இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆமா, இந்த வயிறு கொஞ்சம் பசிச்சதுன்னா எப்ப பூசை நடக்கும்? ஆமா, சாப்பிட்டுட்டாவது வந்துடலாமோ அப்படியே சிந்தனை மாறும். சிந்தனை அங்க இங்கோ அலமோதும். பார்த்துக்கோங்க. அதனால எந்த சாமியும் பட்டினியா இருந்து என்னைய கும்பிடுங்கன்னு ஒரு சாமியும் சொல்லாது. ஆனா எல்லாரும் திருப்தியா போய் சாப்பிடுங்க. அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா, அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இதிலே கலந்து கொண்டு அன்னதானத்தை அருந்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆமையா, அப்ப ஆதிபராசக்தி அங்கே இருக்கண்ணே நீயே பிள்ளையாக பிறக்கணும் போ என்று பகவான் சாபம் கொடுத்தார். ஆமா, ஆண்டவா இறைவா, நான் போய் நாகக்கண்ணிக்கு பிள்ளையாக பிறந்தா நான் பிறந்தவனை சொன்னா நீங்க உலகமெல்லாம் படி இழந்து கைலாசம் வரும்போது உங்களை எதிர்பார்த்து நான் தான் பாத பூஜை முடிக்கணும். உங்க பக்கத்துல ஆளான இருக்கணும். அம்மா நாகராஜ நாகக்கண்ணிக்கு 48 நாள் ஒரு மண்டல வரைக்கும் நீ தங்கி இருந்து நீ பூஜை செய்து அவதாரம் செய்து 48வது நாளையிலே உன் அம்சத்திலே குழந்தை வரம் கொடுத்து நீ கைலாசம் வரலாம். ஆமா, அப்ப பார்வதி பார்த்தா என்னடா நாகக்கண்ணி வயித்துல போய் நம்ம பிறந்தோமானா இந்த நாடு தாங்காது. எவனா பாம்புக்கு போய் பிள்ளையா பிறக்க கூடாதுல? பகவான் ஏன் பார்வதியை பிள்ளையாக பிறக்க சொன்னார்? எதுக்கு? பச்சரிஷி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகிஷாசுரன் சிவபெருமாளை எண்ணி 12 வருஷமா தவம் இருந்து ஆமா உலகத்திலே மரணம் இல்லாத ஒரு வரத்தை கேட்டான். இப்பேற்பட்ட வரம் கேட்டிருக்கான். மரணம் இல்லாத ஒரு வரம் இந்த உலகத்துல இருக்கா? கிடையாது, கிடையாது. பிறப்பு ஒரு நாள்னா இறப்பு ஒரு நாள் நிச்சயம் உண்டு. ஆமா, அதனால இதை தவிர வேற எந்த வரமும் கேளுன்னா சொன்னார் பத்தியலா. அப்போ மகிஷாசுரன் கேட்டானாம், எனக்கு ஆண்களாலையும் அழிவு இருக்க கூடாது, ஆமா, ஆயுதங்களாலையும் அழிவு இருக்க கூடாது, சரி, மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இருக்கக்கூடாது. இத்தனையும் கேட்டவன் பொம்பளை தானே அப்படின்னு அவன் ரொம்ப இழப்பமா நினைச்சிட்டான். இப்ப பெண்ணால எனக்கு அழிவு வேண்டாம்னு கேட்கணும். எனக்கு அழிவுன்னு ஒண்ணு வரணுமானா கருவில் சுமக்காத ஒரு கண்ணியின் கைனால என் உயிர் போட்டோம்னா. அப்ப எப்பேற்பட்ட வரம் கேட்க? ஏன் அப்படி கேட்டாமனா தாயின் வயிற்றிலே கரு சனித்து 10 மாதம் 300 நாள் சுமந்து எடுத்தா தானே குழந்தை. 10 மாதம் 300 நாள் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் கேட்டுட்டான். ஆமா, பகவான் தந்தைமினார். அப்படியே அவனுக்கு தந்தம்பா. அவனை வதம் செய்வதற்காகத்தான் ஆதிபராசக்தி அவதாரமாக பிறக்க சொன்னார். ஓ, காளியாக வந்து அவதாரம் பண்ண போறலாம் உபராதியாக. பார்வதா தேவி ஆமா அந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு சரி கருவில் சுமக்காத ஒரு கன்னியாக அவதரிக்க வேண்டும் என்று 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்தார். ஓ, 1008 சொருவம். அதை அமிர்தம் என்னை 8 கலசத்திலே அடைத்து அடைச்சு வச்சு 8 கலசத்தையும் நாகக்கன்னியால் கையில் கொடுத்தாள். நாகக்கன்னியானவள் கலசங்களை வாங்கி ஏ அம்மா நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி, இத உன்னுடைய நாகலோகத்திலே மாணிக்க புத்துக்குள்ள ஆமா 48 நாள் ஒரு மண்டலம் நீ பூசை இருந்து நீ பூஜை செய்து வந்தேன்னு சொல்லா. 48ஆம் நாளையில நாளான நாளு நல்ல வைகாசி 3ஆம் செவ்வாய்க்கிழமையில ஆமையா கலசம் 8 வெடித்து மதிய வேளையில உனக்கு 8 பெண் குழந்தை பிறப்பார் என்று ஆதிபராசக்தி வரமளித்த போது நாகக்கண்ணி பெண்ணவளோ நாகக்கண்ணி அப்படியாட்டும் என்று கலசம் அத கையில் வா நாகலோக பட்டணத்தில் மாணிக்க புத்து சாந்தால தரமளி
சந்தனத்தால் போட்டு பாலால பன்னீரால் போட்டு மாவு கொண்டு மஞ்சளால் போட்டு கோலம் போட்டு தலவாழைகளை விரித்து நாயகரை பிடித்தாள் நிறநாளி நிறமரக்க செச்சனை தீபங்களை அற்றி வைத்து கோலம் போட்ட இடமாதி நாகக்கண்ணி 8 கலசத்தையும் அடுக்கி வைத்து 48 நாள் ஒரு மண்டலம் தவமிருந்து வருகிறார்கள். அப்படி தவமிருந்து வார போது 48ஆம் நாளையில நாளான நாள் நல்ல மாதம் 3ஆம் செவ்வாய்க்கிழமையில இந்த உடையாம்புலி மாநகரத்திலே யாதவர் சமுதாயத்திலே என் தாய் முப்புடாதி அவதாரம் செய்ய போறா. மதியானோ மதியம் போல மதியம் உச்சிய நாளான நல்ல செவ்வாய்க்கிழமையிலா ஐயா வைகாசி 3ஆம் செவ்வாய்க்கிழமையிலா கலசையட்டும் வெடிக்குதையா கலசையட்டும் வெடித்த போது முதலாவது கலசத்திலே உலக சக்தி பிறந்து வாரா. 2வது கலசத்திலே ஈஸ்வரியா பிறந்து வாரா. 3வது கலசத்திலே முப்புடாதி பிறந்து வாரா. 4வது கலசத்திலே நாராயணி பிறந்து வாரா. 5வது கலசத்திலே அக்கினி மாறி பிறந்து வாரா. 6வது கலசத்திலே அழகுநாட்சி தான் பிறந்தார். 7வது கலசத்திலே குத்தியா பிறந்து வாரா. 8வது கலசத்திலே காளி வந்து பிறப்பாளாம். 8 பேரும் அவதாரம் செய்த போது உடையாம்புலி தன்னாதில முப்புடாதி வாசலில ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாளி போடுவாளாம். உச்சினி மகாளியோடு சந்தேன மாரியம்மா மாரியோடு முத்தாரம்மா தாயான முப்புடாதி அவதாரம் செய்த போது ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாளி போடுவாளாம். ஓடி வாரா ஆடி வாரா சத்தம் போடுவாளா. 5 சடை குஞ்சி வர அழகு சடை மின்னி வர சடை குலுங்க முடி குலுங்க வடக்கை விழுந்த சடை வடகடலோ நீராட மாறாளே முப்புடாதி விழுந்த சடை தென்கடலோ நீராட வேலு பக்கம் விழுந்த சடை கடலோ நீராட வேலு பக்கம் விழுந்த சடை கடலோ நீராட முப்புறத்த ஆண்டவளா 3 முகம் கொண்டவளா கண்ணிய முப்புடாதி சீல விழுந்த சடை உலகமல்லா நீராட முட்டை போல மொழி அழகா நீட பல்ல அழகா அவ அப்பு சடை அழகி ஆங்கார கோலக்காரி வாராளே முப்புடாதி அம்பு பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் அம்பு பிறந்த போது விளையாட பெண் பிறந்தார். வேம்பிலையும் கொலுவிருப்பா வித்தைகளை யார் அறிவா வேப்பலைய கையில் எடுப்பா வேண்டியவருக்கு வரம் கொடுப்பா. சூலம் பிறந்திடுமா சுந்தரனார் மேடையிலே சூலம் வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தார். தாயான முப்புடாதி உடையாம்புலி மக்களுக்கு வரம் கொடுக்க வருவாளா. வாசலுக்கு வாசனன்னு வரம் கொடுத்து வாராளே. தெருவுக்கு தெரு நின்று தீவினை எதிர்த்து வாரா. என் தாயான முப்புடாதி சந்தேன மாரியம்மா உச்சினி மகாளியோடு பிறந்திடுமா. ராஜ பூமியில உடுக்கல கொலுவிருப்பா உண்மைகளை யார் அறிவா. பம்பை பிறந்திடுமா பழனிமா மண்டபத்தில் பம்பையில கொலுவிருப்பா வரம் கொடுப்பா. சாட்ட பிறந்திடுமா சந்திரகிரி மேடையில
கையில் எடுப்பா சகைவருக்கு வரம் கொடுப்பா அழுகு கும்போ வந்து பிறந்திடுமா பவனகிரி மலையதிலே தாயான முப்பூடாதி உச்சமகாளி சந்தன மாறி அக்காதங்க 8 பேரும் முளப்பாரி காவலாக ஆடி வாரா பாடி வாரா ஆதாடி போட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா உல சத்தம் போடுவாளா வீரப்பல்லா விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா கோரவாயம் கோரப்பல்லா கோரமுக கண்ணழகா அப்போ நல்ல சடையழகே ஆங்கார ரூபக்காரி எரிந்த முகம் அஞ்ச வந்த கண்ணா 7 பாகம் தலையழகா கருங்கடலும் செங்கடலும் கலந்து வரும் நாட்டினிலே அவன் கருங்கடலு தண்ணிக்குள்ள கண்ணனூட தங்கையவா கண்ணி பெண்ணா வந்த வேளே கலிவுலோகம் காத்த வேளே பாலாரும் தேனாரும் பகுந்து வரும் நாட்டினிலே தாயான முப்பூடாதி சந்தேன மாறியோடு மாறாளே உச்சி மகாளி தாலாத்து தண்ணிக்குள்ள பச்சை பெண்ணா வந்த வேளே செங்கடலும் கருங்கடலும் சேர்ந்து வரும் நாட்டினில செங்கடலு தண்ணிக்குள்ள சின்ன பெண்ணா வந்த வேளே ஊரு எல்லாம் ஒம்பேரு உலகம் எல்லாம் ஒன்புகளா நாடு எல்லாம் ஒம்பேரு நகரம் எல்லாம் ஒன்புகளா ஒண்ணு போல தேவதைய முப்பூடாதே உலகத்தில உனக்கு வாக்கு சொன்னா தப்பாதே 8 பேரும் வரம் கொடுத்தா உனக்கு அப்போ நல்ல ஜடையழகியா யாங்காரே கோலக்காரி எரிந்த முகமா ஜவந்த கண்ணா முப்பூடாரி 7 மகமா தலையழகா கண்ணா உனக்கு 5 சடை கொஞ்சி வர முப்பூடாதி அழகு சடை முப்பூடாதி உனக்கு கரும்பதும் கலகலங்க முப்பூடாதி கைவலையே கலகலங்க மஞ்சன முகமழகி முப்பூடாதி மாயனுடைய ஓடியா ஓடியாங்க அவ கும்பத்து அழகியம்மா முப்பூடாதி தங்கையவோ அழகியம்மா தாயக்கிரகத்து அழகியம்மா இவ கிருஷ்ணனுடைய தங்கையவோ அவன் வாசலுக்கு வாசல் நின்று உடையாம்புலி தன்னாதில வஞ்சனைய அறிந்து வாரா தெருவுக்கு தெரு நின்று
முப்பூடாதி தீவினைய அறிந்து வாரா அந்த காளி எல்லாம் அவன் தீராத நோய்கள் எல்லாம் முப்பூடாதி திருநீராரே தீர்த்து வாரா தீவிரையா அவன் விலகாதே வினைகள் எல்லாம் உடையாம்புலி முப்பூடாதி முப்பூடாதி அவன் வேப்பிலையா தீண்டு முப்பூடாதியா அவன் கோட்டைக்கு உள்ளிருக்கும் கோளாறு அறிந்து வாரா அரண்மனைக்கு உள்ளிருக்கும் அதிசயத்தை அறிந்து வாரா மாளிகைக்கு உள்ளிருக்கும் என் தாயான முப்பூடாதி மர்மங்களை அறிந்து வாரா உள்ளோடு மனசோடி வாராளே கொட்டு மேல முழக்கத்தோடு உறவை கொண்டு வருவாளா கோலக்காரி சலக்காரி சொல்லாத முப்பூடாதி நமக்கு பழகி ஆயமுடன் கையவா மூணுபடி மஞ்சனைய முகமெல்லாம் பூசுவாளா 4 படி மஞ்சனைய நாவதில போடுவாளா 5 படி மஞ்சனைய அங்கமெல்லாம் பூசிவாரா மத்தியானம் மதியமாச்சு மதிய உச்சி வேலையாச்சு உடையாம்புலி தன்னாதில தாயான முப்பூடாதி மக்களைய காப்பதற்கு மருளாடி வாராளே ஆடி வாரா பாடி வாரா அம்மா ஆதாளி போட்டு வாரா உடையாம்புலி முப்பூடாதி ஓடி வாரா ஆடி வாரா மூல சத்தம் போட்டு வாரா உனக்கு வீரப்பெல்லாம் விரிசடையா வீட்டாடும் தலை முடியா வாயம் போறப்பல போற முக கண்ணழகா அப்பு சடக்காரி அது ராமந்தங்கையவா 5 சட குஞ்சி வர அழகு சட மினி வர சடை கொலுங்க முடி கொலுங்க வடக்க விழுந்த சட கடலோ நீராட வாராளே முப்பூடாதி